பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது, ரொம்ப கோரமா இருந்தது, ரொம்ப கோபமா இருந்தது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமா இருந்தது. அது வந்து அது அனைத்தும் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தரமான அனைவருடைய கருத்தும் கூட. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தினத்திலும் உங்களை ஒரு புதிய தொகுப்பில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளில் 2 விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். ஆனால் ஒரு கருப்பொருள் தான் அதில் அமையப் போகிறது. செம்மணி தொடர்பாகத்தான் பேசப் போகின்றோம். செம்மணியில் நடைபெறுகின்ற அகழ்வு பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும், அதே போன்று செம்மணியில் நடைபெறுகின்ற இந்த மனித அவலங்களுக்கு குரல் கொடுத்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலிருந்து பிரபல நடிகர் ஒருவர் குரல் கொடுத்த சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இவை தொடர்பான விரிவான தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பு அமையப் போகிறது. முதலில் செம்மணி புதைகுழியில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறது. இதன் ஒரு பாகமாக பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்கள் அடையாளம் கண்ட, அதாவது செய்மதிகளின் ஊடாக ராஜ் சோமதேவ அவர்கள் அடையாளம் கண்ட புதிய மனித புதைகுழிகளிலும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் நேற்றைய நாளில் மனித சிதிலங்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது செம்மணியில் தற்பொழுது அகழ்வு இடம்பெற்றிருக்கின்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற, அருகாமையில் இருக்கின்ற இடத்தில் புதிதாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அகழ்வு பணி இடம்பெறுகின்ற இடத்திலும் மனித சிதிலங்கள் கிடைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதனை ராஜ் சோமதேவ அவர்களும் அங்கு கண்காணிப்பு பணியில் இருக்கின்ற சட்டத்திறனிகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையில் மனம் கருத்து கொண்டு இருக்கிறது. தோண்ட 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 எங்கள் உறவுகளினுடைய சிதிலங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எத்தனை சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் அன்று கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பது மனதுக்கு வேதனையாகிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த அகழ்வு பணிகளில் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை மாணவர்களும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைத்துறை பீடத்தினுடைய பீடாதிபதி ரகுராம் சார் அவர்களும் வருகை தந்து அங்கு நடைபெறுகின்ற பணிகளை பார்வையிட்டு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு நல்லூர் பிரதேச சபையினுடைய ஊழியர்களும் இந்த அகழ்வு பணிகளில் தொடர்ச்சியாக பங்கெடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய நாள் வரைக்கும் மொத்தமாக 45 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த 48 எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து 42 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் இந்த செம்மணியினுடைய விடயத்தை ஏன் இப்போது கதைக்கிறீர்கள் என்று நாமல் ராயபக்ச என்கின்ற தமிழினத்தினுடைய விரோதிகளாக பார்க்கப்படுகின்ற குடும்பத்திலிருந்து ஒரு குரல் வந்திருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், பழைய எலும்புக்கூடுகளை தோண்டி அதற்கு நேரத்தை செலவழிப்பதை விட்டுவிட்டு அபிவிருத்தியை பற்றி யோசியுங்கள் என்று நாமல் ராயபக்ச என்கின்ற புத்திஜீவி தெரிவிக்கின்றார். உண்மையில் இவர் தவறு செய்யவில்லை தானே, இவர் நல்லவர் தானே என்பது போன்றெல்லாம் சிலர் பேசிக்கொண்டு வரலாம். ஆனால் அந்த ராயபக்ச குடும்பம் தொடர்ச்சியாக 2009க்கு பின்னரும் பல்வேறு அச்சுறுத்தல்களையும், பல்வேறு தூண்டுதல்களையும், பல்வேறு கொலை நடவடிக்கைகளையும் தமிழர் பகுதியில் நடத்தி முடித்திருக்கிறது. அப்போது இந்த நாமல் ராயபக்ச என்கின்ற அந்த குடும்பத்தினுடைய வாரிசும் அமைச்சராக, பாராளுமன்ற உறுப்பினராக என்று பல்வேறு பதவிகளில் இருந்த ஒரு நபர்தான். அப்போது எல்லாம் இவருக்கு அது சரியாகப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசங்களில் மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவிப்பது எல்லாம் அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அங்கு தோண்டப்படுகின்ற வரலாறுகள் தங்கள் குடும்பத்தை சார்ந்தது என்று தெரிகின்ற போது குறித்த நபருக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், அங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்கு குமாரதுங்க அவர்களது காலத்தில் புதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அதனை தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக நடந்தேறிய இன அழிப்பினுடைய முக்கிய குடும்பமாக இருப்பது இந்த ராயபக்ச குடும்பம்தான். இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக அகப்பட போகின்றவர்களும் இந்த ராயபக்ச குடும்பத்தினுடைய முக்கிய புள்ளிகள் தான். 10-15 வருடங்களுக்கு மேலாக இந்த இலங்கையை பாதாள பொருளாதார நிலைக்கு கொண்டு சென்று அங்கு இருந்து எங்களை மீள முடியாமல் இப்போது பொருளாதார பின்னடைவை சந்தித்த நாடாக கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த குடும்பம்
இப்போது எங்களை பார்த்து சொல்கிறது, பொருளாதாரத்தை பற்றி யோசியுங்கள், இவற்றையெல்லாம் கிண்டி பிரயோசனம் இல்லை என்று. எமக்கு தெரியும், இவை கிண்டப்படுகின்ற போது, தொடர்ச்சியாக தோண்டப்படுகின்ற போது தமிழர்களினுடைய இன அழிப்பினுடைய ஆரம்ப புள்ளியாக இந்த செம்மணி அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இவ்வாறு இருக்கின்ற போது நேற்றைய நாளில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக சட்டத்தரணி ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நீங்கள் இப்போது பார்வையிட முடியும். இன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் நான் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று 2ஆம் கட்டத்தின் 10ஆம் நாள் அகழ்பணி நடைபெற்றது. இன்று காலை யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் பிரசன்னமாயிருந்து தொல்லியல் பீட மாணவர்கள் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானித்து சென்றார்கள். அத்தோடு இன்று 45 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 42 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றையை விட புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலடக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள். அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது. ஆய்வின் பிற்பாடுதான் அது சம்பந்தமாக தெரியவர இருக்கின்றது. தொடர்ந்து நாளை அரை நாள் வேலை நடைபெறும். அகழ்பணி தொடர்ந்து நடைபெற இருக்கு. ஆணைக்கூடோடு இருந்த ஆணை அருகில் இருந்த மீட்கப்பட்டது. அதில் ஏதாவது தடயங்களும் இல்லை, எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடிக்கப்பட்ட மொத்த 1 வயது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையின் மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்று இந்த புதிய ஆயுதமாக இருக்கலாம் என்று கருதப்படுற பெரல் எடுத்தது இந்த கிளியா புதுசாக அகலப்படும் பழைய இதில் தான் எடுக்கப்பட்டது. இதே போன்று நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற ஒரு விடயம், எமக்காக சர்வதேசம் எங்கிலும் இருந்து குரல் எழுப்பப்பட வேண்டும், சர்வதேசம் எங்கும் இருந்து எமக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும், எங்கள் இனத்தினுடைய இன அழிப்பை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு தேசமாக ஒரு இனமாக நாங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ அங்கெல்லாம் இருந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தோம். அவ்வாறு இருக்கின்ற போது எமக்காக குரல் கொடுக்கின்ற முக்கியமான நபர்களில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அவர்களுக்கு மேலதிகமாக திரைத்துறை சார்ந்தவர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்று சொல்வதற்கு திரைத்துறை சார்ந்தவர்கள் தற்பொழுது பலர் தயாராக இல்லை. ஆனால் நடிகர் சத்யராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக பலம் நெடுங்காலமாக அவர் தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்திருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வந்த ஒருவர். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த செம்மணியில் நடைபெற்ற இந்த அவலங்களை பார்த்துவிட்டு அவர் இன்றைய நாளில் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றார். குறித்த காணொளியில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் செம்மணி பகுதியில் நடைபெறுகின்ற அகழ்வு பணிகள் தொடர்பாகவும் அங்கு கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் தாயும் மகனும் கட்டி அணைத்தபடியும் பாடசாலைக்கு செல்கின்ற மாணவனினுடைய புத்தகைப்பை போன்ற ஒன்றோடு ஒரு எலும்புக்கூடு என்று இவ்வாறு தமிழர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்கு சர்வதேசத்திலிருந்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும், அதற்கான ஒரு சான்றாகத்தான் நான் இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். குறித்த காணொளியை இப்போது நீங்கள் பார்வையிட முடியும். பகுதியில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்துல செம்மணிங்கிற ஊர்ல சித்துப்பாத்திங்கிற பகுதியில ஒரு மனித புதைகுழியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது. எலும்பு கூடுகள் கூட இருக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது, ரொம்ப கோரமா இருந்தது, ரொம்ப கோபமா இருந்தது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமா இருந்தது. அது அனைத்தும் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தரமான அனைவருடைய கருத்தும் கூட.
ஏன்னா யுத்த காலத்துல அந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததா சொல்லப்படுது. அப்புறம் அது அங்க வந்து எரிக்கத்தான் செய்வாங்க, புதைக்க மாட்டாங்க போல இருக்குது. அது ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு போற பையன் புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதாயமற்ற செயலா இருக்குது. இதை வந்து இதை செஞ்சவங்க கிட்டேயே போய் நீதி கேட்டோம்னா கிடைக்காது. அதனால சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இதை கொண்டு போகணும். இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும். இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு உங்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்த விடயமும் இதுதான். தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பாக பேசுகின்ற குரல்கள் அனைத்து இடங்களிலும் இருந்து வர வேண்டும். அது இப்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யுத்தம் நடந்து 15 வருடங்கள் தாண்டிய பின்னரும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன அழிப்பு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வாறான வரலாற்று பதிவுகள் சான்றாக அமையும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. மற்றொரு தொகுப்பில் உங்களை நான் நாளைய நாளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.